அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IOC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்களும் நாமும் என்ற அந்த தலைப்பில் நாங்கள் தொடர்ந்து உரையாடி கொண்டு வருகின்றோம். இந்த தலைப்பில் நாங்கள் உரையாடும் பொழுது நம்முடைய இனத்தினுடைய விடயங்களையும் இனி உலக பரப்பில் அது எவ்வாறு சில விடயங்களை நாங்கள் அவதானித்து அதை ஒப்பிட்டு பார்க்கின்றோம். அந்த விடயங்களைத்தான் நாங்கள் இங்கே தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களுடன் வாரந்தோறும் உரையாடி கொண்டு வருகின்றோம். இங்கே கலையத்தில் மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் உயிரோடு தமிழ் உறவுகளே. அன்பர்கள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்ன உங்களுடைய முகத்தில் ஒரு காய்ந்த தன்மை இருக்கின்றது என்றால், இன்னும் வெப்பம் பாரிய ஒரு தாக்கத்தை ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்ற எல்லா நாடுகளையும் தாக்கி கொண்டிருக்கிறது. உங்களையும் நிச்சயமாக தாக்கி இருக்கு இல்லையா? இன்று உங்களோட பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல இதுல 33 பாக இந்த அறைக்குள்ள இருக்குது, 33 சென்டிகிரேட் இந்த அறைக்குள்ள இருக்குன்னு கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற கட்டிடங்கள் கடும் வெப்பத்தை தாங்கக்கூடிய முறையில கட்டப்படவில்லை. இப்பொழுதுதான் இவர்கள் இந்த காலநிலை சீர்கேடு காரணமாக திடீரென்று அதிக வெப்பத்தை அனுபவிக்கிற நிலையில் இருக்கிறார்கள். அதால ஐரோப்பா முழுக்க, ஜெர்மனியில நேற்று வரை 5000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து விட்டதாக கூட புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சிலும் 3000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து விட்டதாக கூறுகிறார்கள். அப்போ விதமான ஒரு சூழலில் பிரித்தானியா கூட இந்த விடயத்தில் ஒரு மிக வெப்பமான ஒரு சூழ்நிலையில் வாழ்வதற்கேற்ற முறையில் இந்த கட்டிடங்களை அமைக்கவில்லை. ஆன காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய ஒரு காலநிலை கஷ்டமான நிலையில் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு மட்டுமில்ல, இலங்கையிலும் இந்த எல்னினோ பசிபிக் கடல்ல தென்னாப்பிரிக்க பகுதியிலிருந்து வர்ற காத்து பசிபிக் கடலுடைய வெப்பநிலையை உயர்த்துகின்ற பொழுது அதனை ஹீட் வேவாக அள்ளிக்கொண்டு காத்து வருகிறது. அப்படி அள்ளிக்கொண்டு வரைக்குள்ள அது இலங்கையிலும் மிகப்பெரிய பட்டினி நிலைகளை உருவாக்கும், வறட்சியை உண்டாக்கி என்றெல்லாம் கூறுகிறார்கள். பெருந்தொற்றுக்குள்ள கூட கொண்டு வரலாம். அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது அதற்கான எந்த ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லப்படுற முகாமத்துவத்தை தமிழர்கள் செய்யவில்லை. ஆனால் சிங்களவர்கள் செய்கின்றார்கள். சஜித் பிரேமதாசா கூட இது குறித்து எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் ஒரு கூட்டத்தை நடத்தி தங்களோட மக்களை எப்படி பாதுகாக்கிறதுன்றதை பற்றி அரசாங்கம் மட்டும் இல்லை, எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலும் கூட செய்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த எல்னினோல நின்று அனோ வரைக்குல அது பசிபிக் கடல ஐரோப்பிய பக்கத்துல இருந்து வர காத்தி குளிர வைக்கிறதால பெரு வெள்ளங்களும் சுனாமியிலும் வரலாம் என்று கூட கூடுகிறார்கள். ஆகவே இந்த காலநிலை மிக சிக்கலாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் இத்தனை விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. அங்க இருக்கிற மக்களுக்கு இப்ப இருக்கிற நிலையில ஒரு பெரிய ஒரு காற்று அடிச்சதுன்றா பல பேர்த்த வீடுகள் கூட விளக்கப்பட்டுரும். ஏனென்றா இந்த போராட்ட காலத்துக்கு பின்னர் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்காலிக வீடுகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உண்மையை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். அதே நேரத்தில் 85,000க்கும் மேற்பட்ட பெண் தலைமத்துவத்தில் இருக்கிற குடும்பங்கள் இருக்குது. இப்படியான ஒரு காலகட்டத்துல வெறுமனே வார்த்தை ஜாலங்களை பேசிக்கொண்டு இருக்காமல் அந்த மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு, ஒரு இடர் முகாமத்துவத்தை, ஒரு மக்களுக்கான இப்பொழுது ஸ்பெயின், பங்களாதேஷ் எல்லாம் போராட்ட காலத்துக்கு பிறகு மக்களுக்கான வங்கி முறைகளை தோற்றுவிச்சு அந்த வங்கி முறைகளை கூடாக அவர்கள் வளர்ச்சியடைந்தார். ஆனால் இதுவரை ஈழத்தமிழர்களுக்கான வங்கி முறை ஒன்று எதுவுமே இல்லாத நிலையில் இருக்கின்றோம். தனிப்பட்ட வங்கிகள் தொடங்கக்கூடாது எந்த சட்டமும் இல்லை. தனிப்பட்ட வங்கியில் ஏன் துவங்கவில்லை? சில அரசாங்கத்தினுடைய பிரச்சனை இருக்கட்டும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை. ஏன் இவ்வளவு நாடுகளிலும் இவ்வளவு நிதிப்பலத்துடன் இருக்கின்ற ஈழத்தமிழர் இனம் நீங்கள் வர்த்தக ரீதியா தண்ணியில் எதற்காக வேண்டி நீங்கள் அங்கு ஒரு வர்த்தக வங்கியை கூட தொடங்காம இருக்கின்ற கேள்வியில முன்வைத்துக் கொண்டு முக்கியமான கேள்விதான். ஈழத்தமிழர்கள் பலமாக இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய விடயங்களை பேசுவதற்கு முன்னதாக இன்னொரு விடயம் நீங்கள் கூர்ந்து, இந்த வெப்பம் தொடர்பாக கூறும்பொழுது மாஸ்டர், இந்த பூமி வெப்பம் அடைகின்றது என்று கூறுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், உலக தலைவர்களில் ஒரு சிலர், குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே முற்றுமுழுதாக அதை நிராகரிக்கின்றது. உண்மையாக அந்த பூமி வெப்பம் அடைகிறது. இப்ப பாருங்கள், காலநிலையை பார்த்தீர்கள் என்றால் இருந்தா போல இந்த காலநிலை மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்ப இலங்கை தீவிலும் பாருங்கள், வரலாறு காணாத வகையில் பெரிய வெள்ளங்கள் பெருக்கெடுக்கின்றது. இப்ப ஐரோப்பிய நாடுகளை பாருங்கள், அமெரிக்காவை பாருங்கள், அமெரிக்காவுடைய வெப்பநிலையை பாருங்கள். இப்ப உண்மையாக இந்த பூமியில் ஒரு வெப்பம் அடைவது எவ்வளவு பாதிப்பு, இது தொடர்பாக சுருக்கமாக கூறுங்கள். நாங்கள் அறிவியலால் நாங்கள் அனைத்தையும் செய்வோம் என்று மார்சட்டி கொண்டு புறப்பட்ட அறிவியல் சமுதாயம் இன்றைக்கு ஒரு காற்றை, ஒரு வெயிலை, ஒரு மழையை தாங்கில நிலையில் நிற்பதை பார்க்கின்ற பொழுதுதான் இந்த இயற்கையோடு பொருந்தி வாழ்வது ஒன்று, அதோடு மக்களோடு மக்களாக வாழ்வது 2. மக்களோடு மக்களாக வாழ்வதும் இயற்கையோடு இணைந்து வாழ்வதன் மூலமாகத்தான் இந்த உலகத்துல மனிதன் மட்டுமில்லை, உயிர்களும் கூட அந்த மாதிரி தான்.
அதுக்காக தான் அவர்களுடைய எதிர்காலத்தை கட்டமைக்க. ஆனால் இந்த அணு ஆயுத பரிசோதனைகளும் மற்றும் கடலை காற்றை மாசுபடுத்தியதான செயற்பாடுகளும் வந்து இன்றைக்கு மீள முடியாத ஒரு கட்டத்துல வந்து நிற்கிறோம். இந்த நிலையிலாவது பாரதியில லீனினோ வாரதை பற்றி துண்டு பிரசனம் அடித்து கொடுத்துருக்கிறார்கள். அதாவது தண்ணீரை கவனமா பயன்படுத்துங்க, உணவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேமித்து வையுங்க, அதே மாதிரி வந்து இந்த வறட்சி காலத்துல விளையக்கூடிய பயிர்களை சொல்லி அதில் இன்னிடத்துல பெற்றுக்கொள்ளுங்க, பெற்று பயிரிடுங்க. இப்படியான சின்ன சின்ன முயற்சிகள் மூலம் நாங்கள் வந்து செயற்பட வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் காலநிலை சீர்கேடு என்பது மனிதன் இயற்கைக்கு செய்த அனந்தங்களின் விளைவாக இன்று வந்து இயற்கையோட போராட வலிக்கிட்டு இயற்கையும் மனிதனும் மோதிக்கொண்டு. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூட சொன்னோம், அண்டவெளியில வந்து 36,180 தொன் இந்த உதிரிப்பாகங்கள் சுரண்டு கொண்டிருக்கின்றன. அதுக்குள்ள எலன் மாஸ்க் மேலும் வந்து ஒரு 10,000க்கு மேற்பட்ட வான்கலங்களை செலுத்துறதுக்கு ஆயத்தமாகுது. இதுதான் பிரச்சனை விஷயம். அதே நேரத்துல வந்து இப்ப எங்கட ஊர்ல கூட இந்த இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் மக்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்றதா என்றால் முதல்ல வந்து ஏஐ ஹப்ஸ் வேணும், செயற்கை நுண்ணறிவு மையங்கள் தொடங்கப்பட வேண்டும். அதே மாதிரி வந்து டெக்குகள் தேவை. அக்களை வந்து இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரியாக முன்னெடுக்கிறதுக்கு அந்த ஊர்ல வந்து முதலே பல பேர் வந்து இந்த சமூக ஊடகங்கள்ல தங்களுக்கும் எலன் மாஸ்குக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு இருக்கின்றதிலிருந்து நின்றெல்லாம் பெரிய பெரிய கட்டுரை எல்லாம் எழுதுலாம் வாசிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் இப்போ கேட்குது என்பது என்னென்றால், இந்த செக்குகளை துவங்க சொல்லுங்க, பில்கேட்ட கேளுங்க, எலன் மாஸ்க் கிட்ட கேளுங்க, உலகத்தினுடைய உச்சமூர்த்திட்ட கேளுங்க. உலகத்தில் இருக்கிற இன்றைக்கு வந்து ட்ரில்லியன் பணக்காரர்கள் இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிறான்னு வெளிப்படையான உண்மை. அப்ப நாளைக்கு அரசாங்கம் அதை கொண்டு வந்து அங்க செய்வதற்கு முதல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடுகளில் இருக்கிற உங்களுக்கு தெரிந்த முதலீட்டாளர்களை அங்க இப்படியான விஷயங்கள்ல கொண்டு முதலீடு வைப்பது நல்ல. இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை என்றால், மக்களுக்கு என்ன தேவை, மக்களுடைய பிரச்சனை என்ன என்பது முதல் முக்கியம். அதுதான் மிக பிரதானமான விடயம். அதுக்குதான் இந்த ஊடகத்தை தொடங்கினார்கள். இது ஒரு உறவு பாலமாத்தான் தொடங்கினார்கள். உலகம் முழுக்க இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கான உறவு பாலம் இந்த ஊடகத்தினுடைய தோற்றத்தினுடைய மைய நோக்கம். ஆனா இன்றைக்கு உலகம் முழுக்க நாங்க உறவு பாலத்தை தொடங்க முயற்சிக்க இன்றைக்கு வந்து உலகம் முழுக்க ஈழத்தமிழரை பாட்டாக பிரிச்சு வைக்கிற வேலையை வந்து ஊடகங்களும் ஊடகத்துக்கு பின்னணியில் நிற்கிற சமூக ஊடகங்களும் செய்கின்றன. உதாரணமாக இன்றைக்கு வந்து உலக நாடுகள் எல்லாம் கூட்டாண்மை பங்காண்மை என்ற முறையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நேட்டோவை பற்றி மிக அருமையாக உங்களுடைய உலக நகர்வுகள் கூறியிருந்தீர்கள். அதில் முக்கியமான விடயமாக வந்து ட்ரம்ப் வந்து 2 விடயங்களை முன்வைத்தார். ஒன்று, இந்த நேட்டோ நாடுகள் தன்னுடைய அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல் நடத்துகின்ற யுத்தத்துக்கு நேட்டோ நாடுகள் ஆதரவளிக்கவில்லை என்றதால நாங்கள் உங்களோட நீங்கள் எங்களோட இல்லைன்ற ஒரு கருத்தியலும் முதல் அங்க நிலப்படுத்த பார்த்தேன். அடுத்து என்ன சொன்னாருன்னு சொன்னால், 5% மொத்த ஜிடிபி 5% வந்து நீங்கள் வந்து ஒதுக்க வேணும் நேட்டோவுக்கு என்று சொல்லி, இந்த ஜெர்மன் வந்து அதிக அளவு பணத்தை நேட்டோவை ஒதுக்குறான்னு தான் ஜெர்மன்ல இருந்து அமெரிக்க படைகளை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை தொடங்கினார்கள். இவர் திரும்பவும் வந்து அப்ப அவர் எந்த விதத்திலும் மாறவில்லை. முதல் நாள் சொன்னதான் இங்கேயும் கூறுகிறார். அப்படி கூறுகின்ற பொழுது அந்த 2 விதங்கள் பின்னணியில வர்ற பிரச்சனை என்னன்னா, ஐரோப்பிய நாடுகளுக்கு தெரியும். ஆனால் ஐரோப்பிய நாடுகள் தெளிவாக கூறுனது என்ன, நாங்கள் வந்து $50 பில்லியன் வந்து ஆழத்தாக்குற போர்க்கருவிகளுக்குன்னு சொல்லி உற்பத்திக்குன்னு சொல்லி செலவிட இருக்கிறார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஜெர்மனில ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கார் ஃபேக்டரிகள் எல்லாம் இப்பொழுது ட்ரோன் ஃபேக்டரிகளை மாறிக்கொண்டிருக்கிறது. என்று அவர்கள் வந்து தங்களுடைய ஆழ தாக்குற போர்க்கருவிகளை தாங்களே செய்யணும் என்ற நிலையில் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிற பார்க்கிறோம். இலங்கையில கூட இலங்கை அரசாங்கம் தந்திரமாக எங்களோட போராட்டம் நடந்து கொண்டிருந்த நேரத்திலேயே சீனாவினுடைய ஆயுத குதங்களை கொழும்புல கொண்டு வந்து வச்சு அதுல இருந்த ஆயுதங்களை பெற்றார்கள் என்ற செய்திகள்லாம் இப்பொழுது வெளிவருகின்றன. அதே மாதிரி அவர்கள் கூட நாடுகளுக்கும் என்ற முறையில வந்து இந்த பெருக்கங்களை செய்கிற வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லை, இந்த பிரச்சினை பசிபிக் இந்தோ கடற்பிராந்தியத்தில் தான் மிக அளவில் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். என்றால் இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயத்துல அமெரிக்க இஸ்ரேல் போர் முனை வந்து இருக்கிறது வந்து மத்திய கிழக்காக இருந்தாலும் அது ஆசியாவினுடைய தலைவாயில்.
அதே மாதிரி வந்து உக்ரைன் ரஷ்ய போர் முனையம் வந்து ஆசியாவினுடைய தலைவாய். அதுக்கு அப்பால வந்து உள்ளுக்குள்ள எல்லா இடத்திலும் அப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு கொண்டு வருது. அதுக்கு குறிப்பாக வந்து பலஸ்தீனத்துக்கு மேல நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற தாக்குதல்கள் வந்து அதோட விளைவுகள் எல்லாம் வந்து ஆசியாக்குள்ள அந்த கடைசியா வந்து முடியும். அப்படியான ஒரு சூழ்நிலையில வந்து அந்த பசிபிக் இந்தோ கடற்பரப்புல தான் அமெரிக்கா தன்னுடைய இந்த ஏவுகணை ட்ரோன் கோல்டன் டூம்ஸ் எல்லாத்தையும் கட்ட போறார்கள் என்று கூட அறிவிக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்பையும் இந்தோ பசிபிக் இந்தோ அதனுடைய பாதுகாப்புகளையும் பின்னணியில வைத்துக்கொண்டு ஆஸ்திரேலியாவுக்கு போற வழியில இந்தோனேசியாவுக்கு போய் ஆஸ்திரேலியாவுக்கு போய் நியூசிலாந்தையும் இணைத்து அவர்கள் ஒரு திட்டத்தை அப்ப எல்லாரும் செயற்படுகின்றார். ஆனால் நாங்கள் அரசற்ற தேசிய இனமாக இருக்கிற காரணத்தினால் நாங்கள் அரசுகளோட செயற்பட முடியாத நிலையில் இருக்கிறோம். இந்தியா தொடர்பாக கூறும்போது மாஸ்டர் செய்திகளை நாங்கள் உண்மையாகத்தான் பேச வேண்டும். அதாவது நரேந்திர மோடி அவர்களுடைய அணுகுமுறை நீங்கள் பார்த்தீர்கள், கடந்த 10 ஆண்டுகளை பார்த்தீர்கள், அந்த இந்தியாவிலேயே விமர்சனங்கள் இருக்கின்றது. அதே நேரத்தில் அவருடைய செயல்பாடுகளை வரவேற்கக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. பலர் வாழ்த்துகிறவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் அதை எப்படி பார்க்க? இப்ப நீங்க பாருங்கள், இந்தியாவுடைய அடித்தளத்தை மன்மோகன் சிங் அவர்கள் நடத்தினார். அதாவது குளோபலைசேஷன் நடத்தும் பொழுது எவ்வாறு உலக பரப்பில் தங்களுடைய காலடியை பதித்தார்கள். அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு இந்தியா தன்னுடைய பலமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் இப்ப நீங்கள் கூறும்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு மேற்கொண்ட பயணம் முதல் தடவையாக 40 ஆண்டுகளுக்கு பின்னர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறேன். அப்ப இந்த அணுகுமுறைகள் தொடர்பாக அந்த பிராந்தியத்தில் எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? இந்தியா மட்டுமில்ல, எந்த நாட்டு எடுத்தீர்கள் என்றாலும் அந்த அரசியல் தலைவர்கள் அல்லது செய்கிறது. அந்த நாட்டில சமூக கொள்கையை வகுப்பவர்கள் இருக்கின்றார். அதே மாதிரி வந்து அறிவியல் கொள்கையை, தொழில்நுட்ப கொள்கையை வகுப்பவர்கள் இருக்கின்றார். இப்பொழுது வந்து வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர், நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் எல்லாம் மிக அனுபவம் வாய்ந்த நிலையில் இருப்பவர்கள். அதே நேரத்தில் வந்து இந்தியாவினுடைய குடிமக்கள் உலகம் முழுக்க பிச்சைமூர்த்தி எல்லாம் இன்றைக்கு வந்து உலகத்தினுடைய 3வது 4வது பணக்காரர் இருக்கிற அளவுக்கு அவர்கள் செல்வாக்கு பெற்றவர்களாக செயற்பட்டு கொண்டிருக்கிற நிலை இருக்கின்ற நிறுவனங்கள். அதாவது முதல் 10 நிறுவனங்களை எடுத்தீர்கள் என்றால் மாஸ்டர், அதில் 8-9 பேர் இந்திய பிரஜைகளாக இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் சுந்தர் பிச்சை தொடர்பாக கூறும்பொழுது முதலாவது நிலையில் நிற்கிறார் என்ற விடயங்கள் கூறும்பொழுது பாருங்கள், எப்படி அந்த பரிணாம வளர்ச்சியை பாருங்கள். இப்போ ஒரு 10 வருடத்துக்கு முன்னதாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, நான் வெளிநாடுகளுக்கு கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது, 10 ஆண்டுகளுக்கு முன்னர் செல்லும் பொழுது, மாநாடுகளுக்கு செல்லும் பொழுது ஒரு கணிசமான அளவு இந்தியர்களைத்தான் காணக்கூடியது. ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட மண்டபத்தில் 75% இந்திய இனத்தை சேர்ந்தவர்கள். அப்ப எப்படி அவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். தமிழகத்தை எடுத்தீங்கள் என்றாலும் தமிழகத்துல வந்து மத்திய அரசாங்கம் தமிழகத்துல வளர்ச்சிகளுக்கு பல தடைகள் எல்லாம் ஏற்படுத்தி அரசியல் வரலாறு எல்லாம் இருக்கின்றன, அரசியல் போராட்டங்களும் இருக்கிறது. அது ஒரு பக்கம். ஆனால் தமிழகத்தினுடைய செயற்பாடு வந்து அந்த மண்ணுக்கான பொருளாதார வளத்தையும் அந்த மண்ணுக்கான அனைத்துலக தொடர்பையும் வெளிப்படுத்தும் முறையில இருக்குது. அதாவது இந்த பொருளாதார வளம், அனைத்துலக தொடர்பு, இது 2 கூட தான் ஒரு நாடு வந்து தேசமாக மாற முடியும். இங்க ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்பொழுது வந்து 1991 ஆண்டு பற்றி டிம் மார்ஷல் போன்ற ஜியோகிராபிக்கல், அதாவது புவியியல் ஊடகத்துறை தலைமையாளர்கள் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் சொன்னால், 1989 ஆண்டு ஜெர்மன் சுவர் இடிக்கப்பட்டதோடு பனிப்போர் வந்து முடிவுக்கு வர தொடங்குது. பனிப்போர் வந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பனிப்போர் வந்து முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு வந்து 1991 ஆண்டு தான் அமெரிக்கா வந்து உலகத்தினுடைய அதி வல்லமை சக்தியாக எழுகுது. அந்த 1991 ஆண்டு அதிவல்லமை சக்தியாக எழுகின்ற அந்த வருஷத்துல அனைத்துலக இராணுவ தந்துரோபாய அறிக்கை லண்டன்ல இருந்து வெளிவருறது, அந்த இன்டர்நேஷனல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் ரிப்போர்ட்ல வந்து கூறுகிறார்கள், இலங்கை தீவில் ஒரு தீவுக்குள் 2 நாடுகள் இருக்கின்றன. இதனை வந்து கொழும்பு ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது இதனை ஒடுக்குவார்களா? இந்த கேள்வி 1991 ஆண்டுல எழுப்பப்படுகிறது. அதே கட்டம்தான் அமெரிக்கா வந்து அனைத்துலக வெள்ளாண்மையாக மேலெழுகுது. அப்படி அந்த தன்மை வந்த உடனே அது இங்க இந்த இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் உலகத்துல கூட அதை உடனடியாக வெளிப்படுத்தினாங்க. அது வந்த உடனே ஸ்ரீலங்கா என்ன செய்தது? அமெரிக்காவுடைய நலனுக்காக திடீரென்று தோப்புக்கரணம் அடித்தார்கள். தோப்புக்கரணம் அடித்து அமெரிக்காவோட நலனை வந்து அவர் பேணுகிற பின்னணியில தங்களுடைய ஈழத்தமிழர் மேலான இன அழிப்பையும், இனத்துடைப்பையும், பண்பாட்டு இன அழிப்பையும், நாட்டினுடைய இறைமைக்கும் தேசிய ஒருமைப்பாட்டுக்குமான பாதுகாப்பு நடவடிக்கைன்னு சொல்லி ஒரு தீவிரவாதமாக வெளிப்படுத்தினார். அதை
அமெரிக்கா முதலில் ஏற்றுக்கொண்டது, உலக நாடுகளை ஏற்றுக்கொள்ள வைத்தது. அவ்விதமாக ஏற்றுக்கொள்ள வைத்ததன் காரணமாகத்தான் இந்த தமிழ் மக்கள் தங்களுடைய சொந்த மண்ணில் இந்த 1983ஆம் ஆண்டு 43 வருஷத்துக்கு முதல் இதே ஜூலை மாதத்தில் தான் யாழ்ப்பாணத்துக்கு போங்க, திருவண்ணாமலைக்கு போங்கள் என்று சொல்லி வடக்கு கிழக்குக்கு வெளியே இருந்த ஈழத்தமிழர்கள் எல்லாம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய அரச பயங்கரவாத குழுக்களும் படையினரும் சேர்ந்து அடிச்சு துரத்திய மாசம் இது. இந்த மாசம் வருகின்ற பொழுது இந்த மாதம் எங்களுடைய வரலாற்றை உலகத்துக்கு கூறுகிற மாதம். உலகத்துல ஈழத்தமிழர் புலம்பதிந்து இன்றைக்கு வாழ்கின்றோம் என்றால் புலப்பதிவுக்கான தோற்றத்தை ஏற்படுத்திய மாதம் இது ஜூலை மாதம். ஏன் வந்தோம்? அங்க இருக்கின்ற ஏற்படுத்தப்பட்ட இன அழிப்பு காரணமா வந்தோம். அப்ப இந்த மரபுரிமை மாதம் என்று சொல்லி அமெரிக்கால கனடால போன்ற நாடுகள்ல வழங்கப்படுற அந்த உரிமை என்பது என்னென்றால், அந்த நாட்டில புலம்பதிந்து வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய நாட்டிலிருந்து என்னத்துக்காக வந்தார்கள் என்பதை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தெளிவுபடுத்துறது, குறிப்பாக மாணவ சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்துறது. அடுத்தது இரண்டாவது அந்த அந்த குறிக்கப்பட்ட காலத்தில் இப்போ 43 ஆண்டு காலங்களில் உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்கள் எவ்வளவு பங்களிப்புகளை அந்தந்த நாட்டுக்கு செய்தார்கள் என்பதும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்படி வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் அதை கேட்கின்ற மக்கள் இவர்கள் ஒரு மனித உரிமை அடிப்படையில இங்க வாழ வேண்டிய தேவை உள்ளவர்களா இருந்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் இவ்வளவு பங்களிப்பை செய்து எங்களோட நாட்டை முன்னேற்றினார்கள். குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று நேரத்துல பிரித்தானிய அரசாங்கமே போற்றுற அளவுக்கு தேசிய உடல்நல சேவைக்கு ஈழத்தமிழர்கள் பங்களித்தார்கள் என்பதெல்லாம் வெளிப்படையான உண்மை. இதை இந்த மாசத்தில் நாங்கள் மரபுரிமை மாதமாக வெளிப்படுத்தி எங்களுடைய தனித்துவத்தை பேச வேண்டிய நிலையில் இந்த மாதத்தை அப்படியே கைவிட்டு விட்டு பொதுப்படியாக தைப்பொங்கல் வருகிறது என்று சொல்லி தை மாதத்தை நாங்கள் மரபுரிமை மாதமாக மாற்றியதுடைய விளைவு ஈழத்தமிழுடைய தனித்துவம் இல்லாத போய் தமிழக மக்களும் கல்விக்கு வேலைவாய்ப்பு கொண்டு வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் நாட்டினுடைய உரிமையிடம் தான் இங்கு அவர்கள் பின்பு அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த நாட்டில் குடியுரிமை பெற்று வாழ்கின்றார்கள். நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் அரசியல் புகழ்தான் கோரி வந்த மக்கள். அவை இனியாவது இந்த மரபுரிமை மாசத்தை பற்றி சும்மா ஒரு டான்ஸையும் பாட்டையும் ஒரு நாடகத்தையும் போட்டுட்டு அதுக்குள்ள நின்று ஒன்றில் எங்கள் ஆட்கள் செய்கிற வேலை என்னென்றால், அந்த காலத்துல தமிழ் இப்படி இருந்தான் அப்படி இருந்தான், தமிழ் மொழி அப்படி இருந்து இப்படி இருந்தேன்னு சொல்லி ஒற்றுப்பாக போகும். இன்னொரு வகை என்னன்னு சொன்னா, நாங்கள் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லி எதிர்காலத்தை பற்றி கதைப்பார்களே தவிர நிகழ்காலத்துல திட்டமிடலும் கூறுவது போல திட்டமிடல் ஒன்று சேர்ந்து இவற்றை விவாதிக்கும் பொழுதுதான் அது ஒரு தெளிவரும். நான் மீண்டும் உங்களை நீங்கள் இந்த நேட்டோ தொடர்பாக கூறும் பொழுது இன்னொரு 2 விடயங்கள் இருக்கின்ற அந்த விடயங்களை நாங்கள் பார்த்து தான் ஆக வேண்டும். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அணுகுமுறையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஸ்பெயின் தங்களுக்கு தளம் தரவில்லை என்றதால் தன்னுடைய காழ்ப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் பல தடவைகள் ஸ்பெயினுக்கு எந்த ஒரு காலத்திலும் நாங்கள் எந்த ஒரு தொடர்பும் இருக்க மாட்டோம் என்று தொடர்பை துண்டித்து விட்டோம் என்று வெகு ஆவேசத்தோடு அவர் கூறிய விடயத்தை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் கிரீன்லாந்து தொடர்பாகவும் கூட அவர் தொடர்ந்து கூறுகிறார், ஐரோப்பிய ஒன்றியம் அதாவது டென்மார்க்குக்கு அந்த கிரீன்லாண்ட்ஸை கொடுத்திருக்க கூடாது, அது தங்களிடம் இருந்திருக்க வேண்டும், அது உலக பாதுகாப்புக்கான ஒரு இடத்தை இவர்கள் தர மறுக்கிறார்கள் என்று அந்த காழ்ப்புணர்வையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஸ்பெயினை பொறுத்த மட்டில் அவர் தன்னுடைய பலமையான வரி விதிப்புகள், வர்த்தக தடைகள் மூலமாக ஸ்பெயினை அடிபணிய வைக்க முயற்சிக்கிறார். அத்துடன் ஸ்பெயின் சீனாவுடனும் அது தனது வர்த்தகத்தை விரிவுபடுத்தியதும் அவருக்கு இன்னொரு சிக்கலான நிலையா இருக்கிறது. அதுக்கு மேலாக இந்த பலஸ்தீன பிரச்சனையில் பலஸ்தீன மக்களுக்கு தேச அங்கீகாரம் இருக்கின்றது என்கின்ற உண்மையை வெளிப்படுத்திய நாடுகளில் ஸ்பெயினும் இது மிக முக்கிய நாடாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு அதான் டிம் மார்ஷல் சொல்லி அந்த ஜியோகிராபி சஞ்சயனுடைய அந்த பேராசிரியர் கூறியிருந்தார், இந்த வருஷம் ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனே வளமையாக உலக மாற்றங்கள் நிகழ்வுகளுக்கூடாக அந்த நிகழ்வுகள் வெளிப்படுத்துகிற விளைவுகளுக்கூடாக அந்த விளைவுகள் தருகின்ற அனுபவத்தினூடாகத்தான் உலக மாற்றங்கள் ஏற்படுவது. ஆனால் இவர் பதவிக்கு வந்தவுடன் அமெரிக்கா சொல்வதை செய்ய வேண்டும், அமெரிக்கா எந்த மாதிரியான தன்மையில செயல்படுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் பழிவாங்குவேன், இல்லாவிட்டால் இருந்த இடத்தை இல்லா பண்ண வேண்டிய. ஈரான் விஷயத்துல நாங்கள் சொற்கள் எல்லாம் இதுல பேசுவது ஊடகத்துக்கு அழகில்லை. இத்தகைய ஊடகத்துறையிலேயே பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் என்ன மாதிரியாக
அவர் பயன்படுத்தினார் என்பதை நேற்று முன்தினம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஊடகங்களுமே அதை கண்டித்தன. அந்த தன்மைகளை, அதாவது மக்கள் எல்லோரும் மக்கள் தான். இந்த உலகத்தில் பிறக்கிறவர்கள் முதல் உலகத்தில் தான் பிறக்கிறோம். உலகத்துல பிறந்த பிறகுதான் நாங்கள் அந்தந்த நாட்டுக்குரிய குடிகளாக மாறுறோம். உலகத்தில் நாங்கள் பிறக்கிறோம் என்றதெல்லாம் எங்களுக்கு வலிய தன்னாட்சி உரிமை இருக்குன்னு சொல்லி அந்தந்த நாட்டில் நாங்கள் எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து நாங்கள் இணைகின்ற பொழுது அந்த அரசாங்கம் எங்களுடைய பாதுகாப்பை, அமைதியை, வளர்ச்சியை தரையில்லைன்னு சொன்னால் அதை உலக தன்னாட்சி உரிமைன்னு சொல்லுவோம். அப்படி அமைச்சு நாங்கள் அரசாங்கத்துக்குள்ள வாழ்றதை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் உலகத்தினுடைய குடிகள் என்ற முறையில் தான் உலகம் எங்களுக்கான தன்னாட்சி தன்மையை தர வேண்டும் என்று பேசுகிற தன்மையில அரசியல் இருக்குது. ஆனால் ஒரு மக்களை அமெரிக்க மக்கள் வேறு, ஈரான் மக்கள் வேறு என்ற மாதிரி, அமெரிக்க மக்கள் உலகத்திலேயே தலை சிறந்தவர்கள், ஈரான் மக்கள் உலகத்திலேயே இழிந்தவர்கள் என்ற மாதிரி இப்படியெல்லாம் பேசுகிற ஒரு போக்கை பார்க்கின்ற பொழுது இதே மாதிரியான தன்மை இந்திய மேலாண்மையிலும் இருந்தது. இந்தியா இழுத்தவர்களுக்கான உதவிகள் எல்லாம் செய்து இழுத்தவர்களுக்கான ஆரம்பகட்ட இறமையை பாதுகாப்புக்கான பலத்தை அளித்தார்கள் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் யாருக்கும் இல்லை. ஆனால் திடீரென்று இதே போக்குத்தான், அதாவது நாங்கள் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்னால் நீங்கள் இருந்த இடம் தெரியாம போவீர்கள். இந்த பிரச்சனை இருந்தது. சரி, அது நேற்றைக்கு நடந்தது. இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு எல்லா நாடுகளும் மாறிக்கொண்டிருக்கிற நேரம். இன்றைய கூட்டாண்மைகளும் பங்காண்மைகளும் இல்லாமல் இந்த உலகத்துல வாழ முடியாதுன்ற சூழ்நிலை வரைக்குல தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவரும் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக்கள் திருமாவளவனுடைய வன்னி அரசுடைய துணையுடன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சந்தித்தார்கள், எதிர்கட்சி தலைவர்களை சந்தித்தார்கள், மற்ற தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்களையும் பல பேரை சந்தித்தார்கள். அதே மாதிரி ஸ்ரீதரனும் இளையதம்பி ஸ்ரீகாந்தும் கர்நாடகாவுக்கு போய் கர்நாடகத்துல காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரையும் அவருடைய தந்தை மாநில அமைச்சராக இருந்தவர் அவர்களை சந்தித்தார். இவர்கள் இப்பொழுது தமிழக மக்கள், தென்னிந்திய மக்கள் எங்களுடைய இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் தான் எங்களுக்கான பக்கபலமாக இருந்து எங்களுடைய இந்த இப்பொழுது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏக்கிய ராஜ்யம் என்ற பெயரில் ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அப்படியான சூழலில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரியாக அதிலிருந்து விதமாக வெளியே வர முயற்சிக்கிறார்கள். இந்த முயற்சிகள் தேவை. ஜனநாயகத்தில் ஒருவர் இப்படித்தான் பயணிக்கணும்னு சொல்ல முடியாது. அது போராட்ட நேரத்தில் இப்போ போர்ச்சுகலில் ஒரு விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அது இலக்க நோக்கி நகர்கின்ற பொழுது அந்த திசையில் தான் பயணிக்க வேண்டும் என்பது அது உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் ஜனநாயகத்துக்குள்ள போன்ற பொழுது யார் யாருக்கு என்னென்ன வசதிகள் கிடைக்கிறதோ, என்னென்ன மாதிரியாக தங்களுடைய மக்களுக்கும் மண்ணுக்குமான பாதுகாப்பை, வளர்ச்சிகளை ஏற்படுத்த முடியுமோ அந்த வகையில் செயல்பட வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார். அந்த வகையில் தான் இவர்கள் அங்கு சென்று பேசுகிறார்கள். அவர்கள் இதில் இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேணும். ஈழத்தமிழர்களுடைய நாளாந்த வாழ்வில் 2 பிரச்சனை இருக்கிறது. ஒன்று, அவர்களுடைய மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கிற என்ற அந்த இறமை எங்களிடமே இருக்கின்றது என்பதை உறுதியாக எடுத்துரைத்து அதை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த பிரச்சனையில் யாருக்குமே 2வது கட்ட கருத்தில்லை. இன்னொரு சிக்கல் இருக்கிறது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்குள் 2009ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு மட்டும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு வரி செலுத்திய நிலையில், உழைப்பவர்களுடைய வரி எல்லாம் அங்கதான் போகிறது, தமிழர்களுடைய வரி செலுத்திய நிலையில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய நாளாந்த வாழ்வையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாளாந்த வாழ்வுன்றது இதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சர்வைவல் மெக்கானிசம். சரி, தப்பி பிழைக்கிற பொறிமுறை ஒன்று தேவை. தப்பி பிழைக்கிற அந்த பொறிமுறை செயற்படுத்தப்படாவிட்டால் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய நாளாந்த வாழ்வு பாதிக்கப்படும். இன்றைக்கு அந்த நாளாந்த வாழ்வு பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு உடனடியான பாதுகாப்போ அல்லது உடனடியான உதவிகளோ செய்வதற்கு எந்த ஒரு நாடும் கூட இல்லை. அப்படியான சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் அதற்காக வேண்டி திறமையை விட்டு கொடுத்து செயல்படுத்த யாருமே கேட்கவில்லை. அதாக இருக்கட்டும். ஆனால் இதற்கான முயற்சியாக இருக்கட்டும். ஆகவே 2 தளங்களுக்கூடாக பயணிப்பதன் மூலமா தான் செயற்படணும். உதாரணமாக பார்த்தா இன்றைக்கு ஹமாஸ்ல இவ்வளவெல்லாம், பலஸ்தீனத்துல ஹமாஸுக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தினதுக்கு பிறகு கூட இன்றைக்கு பலஸ்தீன அரசாங்கத்தை பலஸ்தீனுக்கு அரசாங்கத்தை கலைத்து விட்டு நவம்பர் 22 தேர்தலுக்கு போகின்றார்கள். எதுக்குகள் தேர்தலுக்கு போகின்றார்கள்? அதே இஸ்ரேல் அரசாங்கத்துக்குள் தான் போகின்றார்கள். ஏன்னு சொன்னால் இருக்கிற அந்த கட்டமைப்புக்குள்ளும் நாங்கள் செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் எங்களுடைய மண் பலமாக இருந்த நேரத்தில் தேசிய விடுதலை போராட்ட காலத்தில் யாரையுமே பார்லிமெண்டத்துக்கு செல்ல வேண்டாம் என்று எல்லோருமே கேட்டு பார்த்தார்கள். நீங்கள் கேட்கவில்லை.
நீங்கள் தான் போய் பிரச்சனையை திருப்பி தொடங்கினீர்கள். அந்த நேரத்திலே நீங்கள் போகாமல் விட்டிருந்தீர்களா இருந்தால் பிரச்சனை வேறு மாதிரி போயிருக்கும். என்ற அந்த நேரத்தில் எங்களிடத்துல பலம் இருந்தது, மண்ணை பாதுகாக்கிற பலம் இருந்தது, மக்களை பாதுகாக்கிற பலம் இருந்தது. இன்றைக்கு மக்களிடத்துல அந்த உறுதி இருக்கிறது. இது கொஞ்சம் கூட அந்த உறுதி தளரவில்லை. மக்களிடம் உறுதி இருக்கின்ற நீங்கள் கூறும்பொழுது மாஸ்டர், இப்ப நீங்கள் தமிழ் மக்கள் பேரவை தமிழகம் தொடர்பாக நீங்கள் தொற்றிருந்தீர்கள். அது தொடர்பாக கொஞ்சம் விரிவாக நான் பார்க்க விரும்புகிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இந்தியா ஈழத்தில் நடந்த போரில் இந்தியாவுடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது, இனி அங்கே அமைதிப்படை என்று வந்து அவர்கள் நடத்திய அந்த கொடூரமான சம்பவங்கள் எல்லாம் இன்னும் பசுமையாக எங்களுடைய மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இந்த விடயங்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மாஸ்டர், நாங்கள் 17 ஆண்டுகள் கடந்தாலும் தொடர்ந்தும் நாங்கள் இந்த விடயங்களை, அதாவது காங்கிரஸ் இன அழிப்புக்கு தங்களுடைய பங்களிப்பை செய்தார்கள், அதனால் நாங்கள் அவர்களோடு பேசக்கூடாது, போகக்கூடாது, பழகக்கூடாது என்று நாங்கள் அவ்வாறான ஒரு பிடிவாதத்தோடு தொடர்ந்து இருக்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த உலகம் கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் பெரிய ஒரு வளர்ச்சி பாதையாக இருக்கட்டும் வேறு வடிவத்தில் மாறிக்கொண்டு வரும் பொழுது நாம் அந்த மாற்றத்துக்கு ஏற மாதிரி தமிழர்கள் மாறவில்லை என்று சொன்னால் அதுக்காக நாங்கள் போய் சரணடைய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதுக்காக நாங்கள் சொல்லுவதை கேட்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நாங்களும் சரிசமமாக இருந்து பேசி பழகி எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தமிழர்களாகி நாங்கள் அந்த அந்த எனக்கு பேராசிரியர் மணிவண்ணன் அவர்கள் கூறுவதுதான் எப்பொழுதும் வரும், எங்களிடம் ஒரு தாழ்ந்த மனப்பான்மை இருக்கிறது, எங்களுக்கு சமமாக இருந்து பேசுவதற்கான உரிமை இல்லை என்ற ஒரு நிலைமை. அப்படி இல்லாமல் விடயங்கள் நடைபெற்றதுதான், நாங்கள் அதை யாருமே மறக்க முடியாது, அது வரலாற்றில் பதியப்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த உலக மாற்றத்தில் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற பொழுது இந்த தமிழ் மக்கள் பேரவை எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியை காங்கிரஸோடு பேசியது சரி, அல்லது மேலிய தலைவர்களோடு பேசுவது, இது எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நாங்கள் தமிழர்களாக அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு இது தேவைதானா, அல்லது இல்லை பிடித்தபடியில் நாங்கள் இதை விட்டு ஒரு இடம் நகரப்போவதில்லை என்று அவ்வாறு கையாளுவதுதான் சரியா? இதைத்தான் பொலிட்டிக்கல் ப்ரோசஸ் சொல்வார்கள். அது அரசியல் செயற்பாடு. என்னன்னு சொன்னால், அரசியலில் யார் செல்வாக்கு செலுத்துகின்றார்களோ அந்த செல்வாக்கு செலுத்துகிறவர்களுடன் தான் நீங்கள் உங்களுக்கான நாளாந்த வாழ்வை பெற வேண்டிய ஒரு நிலை உலகெங்கும் இருக்கிறது. நாளாந்த வாழ்வுன்னு சொல்லுண்டேன், நீதியை சொல்லவில்லை நான், அல்லது உண்மையை சொல்லவில்லை. நீதிக்கு உண்மைக்கான போராட்டம்ன்றது வேறு விஷயம். ஆனால் நாளாந்த வாழ்வு எல்லா நாடுகளிலும் அந்த யாரிடத்துல செல்வாக்கு செலுத்தப்படுகிறதோ அவர்களிடத்திலிருந்து பெற வேண்டியிருக்கிறது. உதாரணமா பாத்தீங்கன்னா, இன்றைக்கு பிரித்தானியாவினுடைய எதிர்கால பிரதமருக்கான லேபர் கட்சியினுடைய வேட்பாளர் பேர் தாக்கல் செய்கிற அறிவிப்பு வெளிவந்து விட்டது. 322 பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆன்டி பெர்னம் அவர்களையே முன்மொழிந்திருக்கின்ற நிலையில் அவர் இன்றைக்கு நாளைய பிரதமராக வருவார் என்பது பெரும்பாலும் நிச்சயமாக கொண்டிருக்கிறது. இன்னும் 19ஆம் தேதி 15-16 இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாத தொழிற்சங்கங்கள் மற்றும் மாணவர் சங்கங்கள் அதுகள் சார்பாக பிரதிநிதியை பேரவை முன்மொழிவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அவை அந்த 15-16 யாரும் பேரை முன்மொழியாவிட்டால் ஆன்டி பெர்னம் பிரித்தானிய பிரதமராக 20ஆம் தேதி பதவியேற்பார் என்ற ஒரு நிலை கூட இருக்கிறது. அப்படியான நிலையில் அவர் என்னோட இருந்து எனக்கு எதிராக செயற்பட்டுட்டார் என்று சொல்லி கீர் ஸ்டாமர் நாட்டினுடைய ஆட்சி மாற்றத்துக்கான செயற்பாடுகள் செய்ய முடியல. அவர் நம்பர் 10 டவுன் ஸ்ட்ரீட்டுக்கு போறார். அங்க வளம் போல அவர்கள் இருந்து உறவாடி ஆட்சி மாற்றத்துக்குரிய வேலைகளை செய்கின்றார்கள். ஏன்னு சொன்னால், அரசியலில் ஒருவருக்குத்தான் அரசியல் சொந்தம் ஒன்று எங்குமே இல்லை. மாற்றம் வருகின்ற பொழுது அந்த மாற்றத்துக்குள் நாங்கள் செயல்பட வேண்டியிருக்கிறோம். ஆனால் இதற்காக வேண்டி ஈழத்தமிழரை இன அழிப்பு செய்து அதற்கான எந்த விதமான ஒரு மன்னிப்பை கூட கேட்காத சிங்கள கட்சிகளுடன் உங்களை போய் பேச சொல்லி நாங்கள் சொல்லவில்லை. அது அவர்கள் அப்படியான ஒரு சூழ்நிலை இருந்தால் நெல்சன் மண்டேலாக்கள் செய்த மாதிரி மற்றவர்கள் செய்த மாதிரி அதுக்குரிய நல்லிணக்கத்தை அவர் வெளிப்படுத்த வேண்டும். அங்கு பேச்சளவில் தான் நல்லிணக்கம் போய்கொண்டிருக்கிறது தவிர செயலளவில் எந்த நல்லிணக்கம் இருக்கவில்லை. ஆனால் இப்ப தமிழகத்தை பொறுத்த மட்டும் முதலாவது தமிழகத்தில் தமிழ் மக்கள், அந்த மக்களை மையமாக வச்சுதான் உலகம் எங்களுடைய பிரச்சனையை பார்க்கும் என்ற அந்த அளவுக்கு சந்தை அங்குதான் இருக்கிறது. சந்தையை வச்சுதான் இன்றைய உலகம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆகவே அங்கு போய் அவர்கள் பேசுவது எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வருகிறேன்னு சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்னேன், 1991ஆம் ஆண்டிலே
தேசிய விடுதலை போராட்டம் மிக பலமாக இருந்த நேரத்திலே அனைத்துலக இராணுவ தந்திரோபாய அறிக்கைகளே இலங்கை தீவுக்குள் இரு நாடுகள் என்றதை ஏற்றுக்கொண்டன. அந்த இரு நாடுகள் என்பது வேற, இரு தேசங்கள் என்பது வேற, உண்மைதான், இல்லாண்டு இல்லை. ஆனா அந்த இரு நாடுகள் என்ற நிலையை 2009 மே 17 முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழ் அழிப்பின் மூலமாக மீளவும் ஆக்கிரமிப்பின் மூலமாக ஸ்ரீலங்கா ஈழத்தமிழர்களுடைய அந்த தங்களுடைய உயிரையும் உடைமைகளையும் நாளந்த வாழ்வையும் பாதுகாக்கிற அந்த தன்மையை கிட்டத்தட்ட இல்லாத ஒழித்துவிட்ட நிலையிலே மக்கள் அதற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. அதே நேரத்தில் இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு இனஅழிப்பை செய்தார்கள். இந்த ஏற்கனவே சொன்னோம், அதாவது 22/5/1972 தான் ஈழத்தமிழர்கள் மேல் அவர்கள் அரசியல் போரை தொடங்கிய நாள். அன்று ஈழத்தமிழர்களை அரசற்ற தேசியமாக மாற்றினார்கள். அரசற்ற தேசியமாக மாற்றினால்தான் நேஷன் வித்தவுட் ஸ்டேட் என்ற அந்த நிலை வந்த பொழுது நேஷன் பில்டிங் ப்ரோசஸ் தொடங்கியது. எங்களுடைய தேசத்தை நிர்ணயிக்கிற தன்மை அது மக்கள் செய்தார்கள். அதற்கு தலைவர்கள் வழிகாட்டினார்கள். இன்றைக்கும் அதே நிலைதான். மக்கள் அதை முன்னெடுக்க வேண்டும். மக்கள் முன்னெடுப்பது 2 வழித்தான் முன்னெடுக்க வேண்டும். ஒன்று அறிவு பலத்தை அதிகரித்து மக்களுக்கு அறிவு சக்தி அளிக்க வேண்டும், அறியாமையை நீக்க வேண்டும். மறுபுறத்திலே வறுமையை நீக்குவதற்குரிய பொருளாதார திட்டங்களை வகுத்து வறுமையை நீக்குவதற்கூடாக அந்த தங்கி இல்லாத நிலையை தோற்றிக்கணும். யாழ்ப்பாணம் என்ன, தென்னிந்திய சமுதாயத்திலேயே அந்த பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், தங்கி வாழ்ற ஒரு நிலையை நாங்கள் குடும்பங்களிலேயே தோற்றுவிக்கிறோம். அதாவது குடும்பங்களில் தலைவன் தலைவியின் மேல் தங்கி வாழக்கூடாது, தலைவி தலைவன் மேல் தங்கி வாழக்கூடாது. 2 பேரும் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் பக்கத்துணையாக இருக்க வேண்டும் என்றுதான் வாழ்க்கை துணை என்ற சொல்லை வள்ளுவர் மனைவிக்கு கொடுத்தார். அதே மாதிரி மனைவிக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொழுநன் என்ற சொல்லை கொடுத்து, எப்படி ஒரு கொடி படர்வதற்கு நல்ல கொழுந்தடி உதவி செய்தோ அது மாதிரி நீ மனைவிக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கணும்னு சொன்னார். அப்படி சொல்லிக்கிறதான் தெய்வம் தொழான கொழுனை துள்வால் பெய்யன பெய்யும் மழை என்று சொல்லி தெய்வம் என்று சொன்னால் தோன்றா துணை. அது தோன்றா துணைன்னு சொல்லி உனக்கு வெளியே இருக்கிறவற்றை போய் நீ கும்பிட்டு கொண்டு நிற்காத, உனக்குள்ளேயே முன்னாலே இருக்கிற அந்த தலைவன் உன்னுடைய வளர்ச்சிக்காக தோன்றா துணையா இருக்கின்ற பொழுது அவன் தான் தெய்வம் என்ற நிலைக்கு போ. அதுக்கு அந்த தலைவனும் அந்த தன்மையோடு இருக்க வேணும், தோன்றா துணையாக இருக்க வேணும். ஆனா இலங்கையில ஒரு நாட்டு மக்களாக சிந்திப்போம் என்று சொல்லுகிறவர்கள் அந்த மக்கள் வாழ்வதற்கான தோன்றா துணையாக இருக்கிறார்களா? அவர்களுடைய இறமையை, அவர்களுடைய தன்னாட்சியை மதிக்கிறார்களா? அப்படி மதிச்சு நீங்கள் இறமை உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தன்னாட்சி உரிமையோடு இருக்கிறதையும் ஏற்றுக்கொள்கிறோம். காலனித்துவத்தால எங்களுக்கு உள்ள பெரிய சிக்கல் வந்தது. சரி, எதிர்காலத்தை நாங்கள் எப்படி அமைக்க போனோம் என்ற பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வடக்கு கிழக்கு யாழ்ப்பாண அரசு என்று சொல்லி எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்ச இடம். அது முக்கியமாக சொன்னதே எஸ்டபிள்யூஆர் பண்டாரநாயக். அவர் தான் இந்த 3 அரசுகளும் அந்தந்த நிலையில் திரும்பவும் சுதந்திரம் பெறுவோம்னு சொன்னது. அது உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் அனுரகுமார திஸ்நாயக்காக்கோ அல்லது டில்விண்டி சில்வாக்கோ நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்று நீங்கள் இந்த போராட்டத்தின் மூலம் வளர்ந்தீர்கள். நீங்கள் நடிக்கிறீர்கள். நடிக்கிற மிக ஆபத்தான விஷயம். அரியாத்தனத்துல செயல்படுறது உண்டு, நடிக்கிறது வேற. தமிழர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. அதாவது நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் உறுதியாக இருக்கணும்ன்றக்காகத்தான் உறுதியின் உறைவிடம் என்று சொல்லி தேசிய விடுதலை போராட்டத்தில் அடிப்படை தன்மை உறுதியின் உறைவிடமாக இருந்தது. அந்த உறுதியின் உறைவிடமாக இருப்பது உள்ளத்திலே இருக்கிற தன்மை. ஆனா அந்த பாதையை நோக்கி போகின்ற பொழுது இப்ப ஜனநாயகத்துக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம். ஜனநாயகத்துக்குள்ள போய்கின்ற பொழுது பல கருத்துகள் வரும், பல வாய்ப்புகள் வரும், பல சந்தர்ப்பங்கள் வரும். அவையவை செயற்படுறதுக்கு நீங்கள் அனுமதித்துத்தான் அதுக்கு பிறகு அதை பற்றிய விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும். அதே நேரத்தில் நாளைக்கு யாராவது எங்களால் நாளைக்கு விடுகிறதுக்கு இடையில் நாங்கள் எங்களுடைய தாயகத்தை ஒரு சுதந்திரமான நாடாக எங்களால் கொண்டு வர முடியும் என்று சொன்னால் சொல்லுங்கள், எல்லோருமே உங்களுக்கு பின்னால் வருவார்கள். நிச்சயமாக நாளைக்கு நடக்க வேண்டும். நாளை என்பதற்குரிய அந்த கால எல்லை என்பதுதான் இப்ப என்னன்றதாக இருக்கு. அந்த கால எல்லையை உருவாக்குறது எங்களுடைய மனங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒற்றுமை. அந்த ஒற்றுமை தான் நாங்கள் தேசிய ஒருமைப்பாடாக மாறும். எங்களுக்குள்ள தேசிய ஒருமைப்பாடு இல்லாமல் இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது. சிங்கள மக்களுக்குள்ளே தேசிய ஒருமைப்பாடு இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் அவர்களுடைய சிங்கள மொழிக்கோ அல்லது அவர்களுடைய பௌத்த மதத்துக்கோ ஏதாவது உண்டுன்னு சொன்னால் எல்லாரும் அப்படியே ஒட்டிடுவாங்க. அந்த ஒருமைப்பாடு இருக்கிறது. நாங்கள் என்ன செய்கிறோம், விவாதத்திலேயே போய்கொண்டிருக்குது. நீங்கள் இந்த ஒருமைப்பாடு சொல்லும் பொழுது இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்டுதான் ஆக வேண்டும். இப்ப பாருங்கள், இது நீங்கள் கூறியதை நிரூபிக்கின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், செம்மணி புதைக்குழி தெரியும். செம்மணி புதைக்குழியில் 427 உடலங்கள் அகன்றெடுக்கப்பட்டிருக்கின்றது. அனுரகுமார திஸ்நாயக்கா மற்றும் நீதி அமைச்சர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகிறார்கள்,
அந்த குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று வாயாலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றுமில்லை. உங்களுக்கு தெரியும், சோமரத்ன ராஜபக்ஷ அவராகவே முன் வந்து செம்மணி புதைகுழி தொடர்பாக தான் ஆதாரங்கள் தருவதற்கும் எங்கே புதைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை சுட்டிக்காட்டுவதற்கு தான் தயாராக இருக்கின்றார். ஒரு மனிதன் குற்றம் இழைத்தவன் அல்லது அதுக்கு உறுதியான இருந்தவரே தானே அந்த குற்றங்களை காட்டுகிறேன் என்று கூறும் பொழுது இதை வெளிக்கொண்டு வராமல் இருப்பது அனுர குருசநாயக்காரனுடைய புலியாக நீங்க பார்க்கவில்லையா? அதற்கு ஏன் நான் கேட்கிறேன் என்றால், கடந்த வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் ரவிகரன் அவர்கள் செம்மணி புதைகுழியில் அந்த விவகாரத்தில் சந்திரிகா அம்மையாரை விசாரணை செய்யுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். அப்ப நீங்கள் சொன்ன இவ்வளவு நேரம் நீங்கள் கூறியது இங்கே இதுவும் உறுதிப்படுத்துகின்றது. பாருங்கள், அனுரகுமார் அந்த அரசியலில் அவர்களுக்கு வேறுபாடுகள் இருந்தாலும் சிங்கள தேசம், சிங்கள மக்கள், சிங்கள ஆட்சியாளர்கள், சிங்கள இராணுவம் என்று வரும்பொழுது அவர்களிடம் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றதா இல்லையா அதை கூறுங்கள். மற்றது சந்திரிகா அம்மையாரை இவர் விசாரிக்க வேண்டும் என்று நீங்கள் கூறு இல்லை என்று சொன்னால் அங்கே இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்றதில் எந்த ஒரு மாற்றத்தையும் நாங்கள் பார்க்கவில்லை என்பதையும் உறுதிப்படுத்துகிறதா? சந்திரிகா பண்டாரநாயக் அவர்கள்தான் முக்கியமா விசாரணைக்குள்ளாக்கப்பட வேண்டியவர். ஏனென்றால் மக்களில் இருந்துதான் தேசிய விடுதலை போராட்டம் தோற்றம் பெறுறது எல்லா நாடுகளிலும், எங்களுடைய நாட்டில் மட்டும் இல்லை. மக்களில் இருந்துதான் மக்களுக்கு கூட தான் தேசிய விடுதலை போராட்டம் தோற்றம் பெறும். அப்படி என்றால் தமிழ் போராளிகள் மக்கள் தான் தமிழ் போராளிகள் தான் மக்கள். எங்களுக்கு இடையில வேறுபாடு இருக்கலாம், அது வேறு விஷயம். குடும்பத்துல அண்ணனுக்கும் தம்பிக்கும் அடிவர பிரச்சனை வேறு இருக்கு, அது இருக்கட்டும். ஆனால் சந்திரிகா பண்டாரநாயக்கா தான் மிக நரித்திரமான முறையில விடுதலை புலிகள் வேறு, தமிழ் மக்கள் வேறு என்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கினர். அந்த கோட்பாட்டை உருவாக்கினதன் மூலமாகத்தான் மக்களுடைய போராட்டம், தேசிய விடுதலை போராட்டம் என்ற அந்த அடிப்படை தத்துவத்தையே தகர்த்தெறிந்த ஒருவர். அது மட்டும் இல்லை, அவர் மிக நரித்திரமான முறையிலே அந்த காலத்தில் எவ்விதமாக தமிழ் மக்களுடைய இறமையை ஒடுக்குவதற்கு என்னெல்லாம் செய்தார் என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அந்த செம்மணி படுகொலை நடந்தது தொடர்பாக அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது. அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த விடயம் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற நிலையில்தான் தெளிவாகும் என்ற இப்பொழுது சிங்கள அரசியலுக்கு தேவையான இடங்களில் நீங்கள் பல சிங்கள தலைமைகளையும் சிங்கள புலனாய்வுத்துறைகளையும் கூட நீங்கள் விசாரணைக்குள்ளாகின்றீர்கள். அது உங்களுடைய அரசியலுக்கு தேவையான நிலையில் நீங்கள் செய்கின்றீர்கள், அது வேறு விடயம். இங்கு மக்கள் ரெண்டு விஷயத்தில் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விஷயத்தில் இந்த இனப்படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு ஆன நீதிக்காக தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மறுபுறத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய நீதிக்காகவும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு மிகப்பெரிய விடயங்கள். அதுக்கு நீங்கள் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லி பெயரிட்டு கொண்டு ஒரு மக்களுடைய தேசியத்தை நிர்ணயிப்பதே அந்த மக்களுடைய உயிருக்கான பாதுகாப்பு, அந்த மக்களுடைய உடலுக்கான பாதுகாப்பு, அந்த மக்களுடைய நாளாந்த வாழ்வுக்கான பாதுகாப்பு, அந்த உயிருக்கும் உடலுக்குமான அந்த பாதுகாப்பு அரசாங்கத்தாலே அளிக்கப்பட்ட வரலாற்றை கொண்டவர்கள் ஈழத்தமிழர்கள். அப்போ அப்படியான நிலையில் இந்த விசாரணைகளை நீங்கள் நீதியின் நேர்மையான முறையில் முன்னெடுத்து என்றால் தான் உங்களுடைய அந்த தேசிய மக்கள் சக்தி என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் பெறும். அதை நீங்க செய்யவில்லை. இப்ப நீங்க மன்னிக்கவும் கிரீன்லாந்தை பாத்தீங்களா இருந்தால் கிரீன்லாந்து பிரதமர் அமெரிக்க அரசு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாந்து டென்மார்க்கு தேவையில்லை, அது அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் சொன்ன அடுத்த நிமிடமே அவர் சொல்லி போட்டார். என்ன சொன்னார்? கிரீன்லாந்து எல்லைகள் விற்பனைக்கு விடப்படவில்லை என்று சொல்லி. அப்ப உடனடியாகவே அதை எதிர்த்தார்கள். ஆனால் இந்த செம்மணி படுகொலை நடந்த பொழுது, இனப்படுகொலை நடந்த பொழுது அதை தெளிவாக புரிந்து கொண்ட சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்கள், இப்ப சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவோட இருந்த அந்த காலத்தில் இவர் நல்லூரில் தமிழ் மக்களிடத்திலே வருகின்ற பொழுது இவரிடத்திலே பல முற்போக்கான சிந்தனைகள் இருக்கின்றதுன்னு சொல்லி தமிழ் மக்களே இவருக்கான அன்பையும் ஆதரவையும் தெரிவித்த வரலாறுகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த ஒருத்தர் இந்த சிங்கள பௌத்த பேருமானத்துக்கு எவ்விதமாக SWR பண்டாரநாயக்கா ஜப்பானிய ரெட்ட சபா, கண்டி ரெட்ட சபா, கோட்டை ரெட்ட சபான்னு சொல்லி போட்டு எப்படி ஒன்றுபட்ட சிங்கள நாட்டையும் ஒன்றுபட்ட சிங்கள சட்டத்தையும் உருவாக்குறதுக்கு முயற்சித்தாரோ அதே வேலையை செய்தார். தகப்பன போலையும் மகளும் செய்திருக்கின்றார். அது இருக்கட்டும், அவருடைய காலம்தான் முடிந்தது. நீங்க கூறுவது போல அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட தேவை இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு உள்ளூர்ல சிக்கல்கள் இருக்குது என்று சொன்னால் செம்மணிக்கு இடத்தை காட்டுறேன்னு சொன்ன ராஜபக்ஷவை நீங்கள் அனைத்துலக மனித உரிமைகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய துணையோடு என்றாலும் சரி, அங்க என்ன நடக்குதுன்ற நீங்கள் அறிய முற்படலாம் தானே. அப்படின்னு சொன்னால் உங்களுக்குரிய பிரச்சனையே இருக்காது. அது நீங்கள் இறமையில செலவிட வேண்டாம். ஆனா அவர் அந்த இடங்களை பார்த்து அதை அனைத்துலக நிலையில தடயங்களை ஆராய்ந்து எவ்விதமாக இருக்கின்றத உண்மையை கொண்டுடலாம் தானே.
இது சிக்கல். ஆனா உண்மை இன்னொரு விடயம் என்னவென்றால் மாஸ்டர், இப்ப இந்த ஐரோப்பிய ஒன்றியம் ஜிஎஸ்டி வரி சலுகை கொடுக்கின்றது அப்படி என்றால் இந்த விடயங்களை இப்ப சோமரத்ன ராஜபக்ஷ கூறுவது போல் அவரே முன் வந்து கூறும் பொழுது ஏன் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் முன் இந்த விடயத்தை அவர்கள் முன் வைத்து ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க முடியாது? நாடுகள் அமைப்புகள் என்று வந்தவுடன் ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்கள், நாடுகள் அமைப்புகள் எல்லாம் தங்கள் தேவைகளை மையமாக வைத்துத்தான் இன்னொரு நாட்டோடைய தொடர்பு கொள்வாரே தவிர, இந்த நாடுகள் அமைப்புகளிடத்தான் நீங்கள் போயிட்டு வந்து நீதியை, உண்மையை, நேர்மையை எதிர்பார்த்தீங்கள் என்றால் அது பேப்பர் ஒர்க்காத்தான் இருக்கவே தவிர ஒரு காலம் வந்து நடைமுறையில வராது. இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலக வங்கி வந்து ஸ்ரீலங்கா வந்து கீழ்மத்திய வருமானமுள்ள நிலையிலிருந்து உயர்மத்திய வருமானம் நிலைக்கு மாறிவிட்டதுன்னு சொல்லி அறிவிக்கிறது. அந்த அரசாங்கத்தை அது அவர்கள் சிரமமாக செயற்படுகிறார்கள் உலகத்தை காட்டுகிறது. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு அவர்களுக்கு தெரியும், அது வேறு விடயம். அதே மாதிரியாக இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வரிச்சலுகைகளின் பொழுது கூட அவர்களுக்கு முதலாவது நிபந்தனை வந்து அந்த வரிச்சலுகை பெறுகின்ற எந்த நாட்டிலும் மனித உரிமை மீறல்கள் இருக்கக்கூடாது என்பது. ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு மனித உரிமை மீறல்கள் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கேயும் ஈழத்தமிழர்களுக்கு இடையில் ஒரு பெரிய சிக்கல் நிலை இருக்கின்றன என்றால் அதுதான் நாங்கள் திருப்பி சொல்றோம். அனைத்துலக சட்டங்களுக்கு கூடத்தான் நீங்கள் சந்திக்க முடியும். சட்டங்களுக்கு கூடத்தான் நீங்கள் சந்திக்க முடியும். பொருளாதாரத்துக்கு கூட தான் சந்திக்க முடியும். அரசியல் விஞ்ஞானத்துக்கு கூட தான் சந்திக்க முடியும். இந்த ஒருவருக்கு சவால் விட்டு அதாங்க நடந்துட்டு இதெங்க நடந்துட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லி எல்லாம் அது கடைசி மட்டும் வந்து எந்தவித பலனையும் தராது. அப்படியானால் அதற்குரிய கட்டமைப்புகளை உருவாக்கி நிற்கிறோமா? அனைத்துலக சட்டத்தரணிகள் உள்ளடக்கப்பட்ட ஒரு அனைத்துலக சட்ட தன்மையில வந்து ஈழத்து சட்டத்தரணிகள் ஒன்றாக இருந்து செயல்படுற தலைமை இருந்துன்னு சொன்னால், ஒரு நிலைமை இருந்துன்னு சொன்னால் அந்த தன்மையை முன்னெடுக்கலாம், நிச்சயமா முன்னெடுக்கலாம், இல்லாண்டு இல்லை. அதே மாதிரி பொருளாதாரத்துல வந்து அனைத்துலக பொருளாதாரத்துறையில் இருக்கிறவர்களும் ஈழத்து பொருளாதாரத்துறையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் ஒன்றாக இணைந்து கொண்டோம். இதை பல்கலைக்கழகங்கள் செய்வாங்க. பல்கலைக்கழகங்கள் இதில் செய்வதற்கு வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து உண்மையை பேச வைக்க தயங்குகிறார்கள். அதே நேரத்தில் வந்து அந்த நாட்டினுடைய வளத்தையோ மனித வளத்தையோ அல்லது மூலதனத்தையோ தொகுத்து எந்த பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருக்குது. தமிழோட ஆட்சி காலத்துல வந்து தமிழில் உட்கட்டுமானம் என்ற நூல் வெளிவந்தது. அதுல வந்து அப்ப இருந்த பேராசிரியர் துர்ராஜ துணைவேந்தர் போன்றவர்கள் எல்லாம் ஈடுபட்டது அற்புதமான முறையில் கொண்டு வந்தார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கொண்டு வந்தது. அன்றைக்கு இல்லை, இது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. நீங்க அது மாத்திரம் இல்லை, வெளிநாடுகளில் இன்றைக்கு வந்து பொது கடன்படம் பொது படுகடன் பற்றிய ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லா நாடுகளும் வந்து பொது கடன்ல வந்து மிக $1 பவுண்ட்ஸ் வர்த்தான கடன்ல இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருக்க ஏன் படுகடன் எல்லாரும் எடுக்கிறார்கள்? இந்த பொதுப்படுகடன் இல்லாவிட்டால் மூலதன முதலீடு இருக்காது. முதலீடு இல்லாவிட்டால் பொருளாதாரம் அசையாது. அப்ப அந்த பின்னணியில தான் அந்த பொதுப்படுகளுக்கு கூடாக பொருளாதார சுழற்சி ஏற்படுத்தி பொருளாதார சுழற்சி கூடாக பிறகு வந்து பொதுப்படைகள் கட்டலாம் என்ற ஒரு கோட்பாடுலாம் செயற்படுறார்கள். அது மாதிரி நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு தளத்திலும் இருக்கிற குறைபாடு எங்களுக்கு தெரியும், அது வேறு. ஆனால் எந்த நிலையிலையும் நாங்கள் வந்து இருக்கிற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதுக்காக வேண்டி நீங்கள் போய் நாங்கள் இந்த நாட்டினுடைய இந்த மண்ணங்களை சொந்த மண் என்பதை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வந்து தமிழ் தேசியத்தவர் என்றதை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அன்றும் தன்னாட்சி உரிமை உள்ளவர்கள் என்றதை சொல்லாமல் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கையினுடைய 6வது பிரிவு சொல்லுது பிரிவினை கோருபவர்கள் குற்றவாளின்னு சொல்லுகிறது. நாங்கள் பிரிவினை கோருகிறோமான்றது உங்களால் நிரூபிக்க முடியதில்லையே. அதாவது நாங்கள் இருந்த மண்ணில் நாங்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வளர்ச்சியுடனும் வாழ்வது பிரிவினையா? இருந்த மண்ணில் நாங்கள் இல்லாமல் திடீரென்று அங்கிருந்து வந்து குடியேறின இல்லை. அப்படித்தான் நீங்கள் குடியேறின்னு சொன்னாலும் பல்லாயிரக்கணக்கான வளர்ச்சி இருக்கின்றதை நீங்களே ஒத்துக்கொள்ற. நீங்க அப்படி நடக்க இல்லை. ஒரு நிலம்தான் 2ஆக பிரிஞ்சு தமிழகமாகவும் ஈழமாகவும் மாறியது. ஈழம் என்று சொல்லும் முழு இலங்கையும் குறிக்கிற சொல்லாதான் இருந்தது, முழு இலங்கையும் குறிக்கிற சொல்லாக. ஆகவே இந்த வரலாற்று உண்மைகளை நாங்கள் பேசுகின்ற பொழுது அது அறிவூட்டலுக்கான உண்டை. இது நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இளம் பிள்ளைகள் இன்றைக்கு தேடுகிறார்கள். அதை தேடுவதற்கு நீங்கள் அதுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய தளம் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு தளத்திலாம் நீங்கள் அதை செய்யலாம். செயற்கை நுண்ணறிவு தளத்தில் செய்யதா இருந்தால் ஊடகங்கள் வந்து மக்களிடத்துல இருந்து சரியான தகவலை சரியான முறையில பெற வேண்டும். ஆனால் நீங்கள் ஊடகங்களை வளர்ப்பதற்கு என்றுமே வந்து அக்கறையற்றவர்களாக இருக்கின்றீர்கள். எங்களுக்கான ஒரு தேசிய ஊடகம் இருந்த காலத்தில் இப்ப இருக்கின்ற ஊடகம் அந்த பெயரை சொல்லி பிழைக்கின்ற
ஒரு ஊடகம் இருக்கே தவிர அந்த ஊடகம் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும், சரியா? ஆனா அந்த ஊடகம் இருந்த நேரத்தில் இருந்த பிரதானமான தன்மை என்ன தன்மை இருந்தது? மக்களுடைய பிரச்சனையை உலக கொண்டு வந்தோம், உலகனுடைய உறவு பாலமாக இருந்தோம். நாங்கள் அங்க ஒன்று வந்து எங்களுடைய கட்டுத்தனங்களை காட்ட இல்லை. நாங்கள் அங்கே வந்துட்டு எனக்கு இலக்கியத்தில் அது தெரியும், அரசியல் தெரியும், எப்பயாவது பேசி இருக்கிறோமா, அது எங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்த கதைச்சிருக்கிறோமா? இல்லை. அந்த நேரத்தில் மக்களுடைய தன்மையை கொண்டு வந்தோம். களத்தில் பத்திரிகை ஒளிபரப்பில் கூட களத்தில் பத்திரிகை அந்த மக்களுடைய வாழ்வையும் மக்களுடைய போராட்டத்தையும் இந்த போராட்டத்தின் பின்னணியில மக்களுடைய விடயங்களையும் தான் உண்மையை கொண்டு வந்தோம். அதுக்காக நாங்கள் பல வேதனைப்பட்டோம், சோதனைப்பட்டோம், அது வேறு விடயம். ஆனா இன்றைக்கு மக்கள் எங்கேயோ போய்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு ஊடகமும் மக்களுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த முடியவில்லை. அதுதான் வேதனையான விஷயமா இருக்கு. அதை நீங்கள் வெளிப்படுத்துறதா இருந்தால் இளம் சமுதாயம் இதற்குள் வர வேண்டும். இளையவர்கள் அது நடந்தது. தமிழர் கட்சி இருக்கைகளும் இந்த வேலை நடந்தது. இன்றைக்கு தமிழர் கட்சி தன்னைத்தான் ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் உள்ள கட்சின்னு சொல்லிக் கொள்கிறது. நானே தமிழர் கட்சியினுடைய மிக நெருங்கிய செயற்பாட்டாளராக இருந்தவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழர் கட்சியுடைய காலம் முடிந்தது. அது 1975ஆம் ஆண்டு தந்தை செல்வநாயகம் பாராளுமன்றத்தில் நாங்கள் 24 வருஷம் ஜனநாயக வழிகளுக்கு கூடாக எல்லா விதத்திலும் முயன்றோம். அது எங்களால் முடியாம போய்விட்டது. இனி எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்கள் நிர்ணயிக்கிறதுக்கான தன்மைக்குள்ள நாங்கள் செயற்பட போறோம்ன்றது முடிஞ்சுது. அவ்வளவுதான். நீங்க நிப்பாட்டினீங்கண்டா தமிழரசு கட்சி உலக வரலாறு உள்ள மட்டும் தமிழர்களுக்கான ஒரு மிகச்சிறந்த கட்சியாக இருக்கும், இல்லாண்டு இல்லை. இன்றைக்கு காலையில ஒரு பழைய சொன்ன பாக்கைகளை 1936ஆம் ஆண்டு டொனமூர் பொறுப்பாட்சி கொடுத்த நேரத்துல மலையக மக்களுக்கு உறுப்புரிமை கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் இல்லாமல் பொறுப்பாட்சி கொடுப்பது என்பது அவர்களுடைய எதிர்காலத்தை அளிக்கின்ற செயல் என்று யார் முதல்ல கூறினு சொல்லுங்க பார்ப்போம். அமரர் ஜிஜி பொன்னம்பலம் தான் பேசியிருக்கிறார். அமரர் ஜிஜி பொன்னம்பலம் தான் அந்த டாக்குமெண்ட் சமர்ப்பித்திருக்கிறார். யாருக்கு? மலையக தமிழருக்கு வாக்குரிமை கொடுக்க வேணும்னு சொல்லி டொனமூருக்கு சீர்திருத்தம் வந்த பொழுது அந்த பொறுப்பாட்சி சட்டசபையில மலையக தமிழர் இடம்பெற பேசியது ஜிஜி பொன்னம்பலம். ஆனா பின்னுக்கு எங்களுடைய அரசியல்வாதிகளால் அதே ஜிஜி பொன்னம்பலம் மலையக தமிழருக்கு எதிராக செயற்பட்ட ஒரு துரோகின்ற ஒரு பட்டத்தோடு தான் அவற்றை வாழ்க்கையை முடிக்கிறார்கள். இதை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு தூரத்துக்கு அரசியல் மக்களுடைய உண்மையான செயற்பாட்டையை மாற்றி இருக்குன்னு சொல்கின்றோம். அந்த தன்மை இருக்கிறது எல்லோருக்கும். ஆனால் இதான் மிக பிரச்சனையான விஷயம். இன்றைக்கு பாக்கியக்குள்ள அதுக்கு விதந்திரம் எழுதினது ஜிஎல் பீரிஸ் குறிப்பிடுறார். என்னென்றா, இந்த மலையக மக்களுக்கு டொனமூர் சபையில வாக்குரிமை தேவையில்லைன்னு எல்லாரும் சொன்ன நேரத்துல, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் சொன்ன நேரத்துல அமரர் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் தான் ஒரு பெரிய இடிமுழக்கம் போன்று முழங்கினார். ஏன் வரலாற்றில் நாங்கள் உண்மையை பேசுறோம் இல்லை? அவர்கள் ஆணவத்தன்மை இருந்திருக்கலாம், அவர் மக்களை புறக்கணித்து இருக்கலாம், அதால பிரச்சனைகள் வரலாம், அது நாங்கள் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒரு வரலாற்றில் ஒரு மனிதன் செய்ததை வரலாற்றாக கூறுங்கள். எந்த இடத்தில் இதில் தேசத்தில் மிக நேர்மையாக இருந்தார். இந்த யாழ்ப்பாண அரசென்ற புத்தகத்தை பேராசிரியர் சிற்றம்பலம் அவர்கள் எழுதுகின்ற பொழுது அதிலே அமுதலிங்கம் அவர்கள் ஜெயவர்தன கோட்டை பாராளுமன்றத்தை உருவாக்கின பொழுது பேசின பேச்சுக்கள், மற்றது உமா மகேஸ்வரன் அவர்கள் பேசின பேச்சுக்கள் எல்லாம் அதிலே போட்டார்கள். அப்பொழுது தலைவரத்தில் ஓடி போய் சொன்னார்கள், இங்க அவையை பற்றி போட்டிருக்கு, இவையை பற்றி போட்டிருக்கு, இவங்க துரோகம் செய்கிறாங்கன்னு போனார்கள். அவர் என்ன சொன்னார்? வரலாறு தான், நாங்கள் அவர்களோட பழகிய காலம் இருக்குது, எந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்ததை பற்றி பேசுங்கள், எது நடந்ததை பற்றி பேசுங்கள், வரலாற்றை மறக்காதீர்கள், வரலாற்றை மறைக்க போகாதீர்கள், வரலாற்றை மறைத்தீர்கள் உண்மையை மறைத்தீர்கள். இது தேச தலைவருடைய மிகப்பெரிய தெளிவான கருத்தாக இருந்தது. எல்லாரும் அந்த புத்தகம் வழி வந்தது. அவர்கள் மிகவும் சக்தியோட யாழ்ப்பாணத்தில் இந்த நேரத்தில் தான் யாழ்ப்பாண அரசு என்ற புத்தகம் பேரரசு சிற்றம்பலத்துடைய புத்தகம் வந்தது. எது சொல்றோம்னு சொன்னால் உண்மையா பேசுங்கள். எந்த இடத்துல பலவீனம் வந்ததை சொல்லுங்கள், ஒருவருடைய பலத்தை சொல்லுங்கள், பலவீனத்தை சொல்லுங்கள், அந்த பலவீனம் என்ன விதமான சிக்கலை ஏற்படுத்துகின்ற சொல்லுங்கள், அந்த பலம் என்ன விதமா வளர்த்துன்ற சொல்லுங்க. இதை செய்கின்ற பொழுது இப்பொழுது கண்டிப்பாக கூட்டாண்மை பங்காண்மைகளுக்கெல்லாம் நாங்கள் செல்ல வேண்டிய நேரம். யாராவது உங்களால் முடியும் என்று சொன்னால் தனித்து நாங்கள் இந்த நாட்டுடன் நின்று நாங்கள் இந்த பிரச்சனையை முடிக்கிறோம், வாங்கள் என்று நீங்கள் ஈழத்தமிழ் மக்களை அழையுங்கள். அந்த நேரத்தில் யாராவது வராவிட்டால் உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்க தயார். ஆனால் அப்படி இல்லை என்று சொன்னால் போய்கொண்டிருக்கிற உலக முறைமைகளுக்கூடாக நாளாந்த வாழ்வுக்கான பாதுகாப்பையும் நாளாந்த வாழ்வுக்கான வளர்ச்சிகளையும் பெற்றுக்கொள்கிற சூழ்நிலைத்தான் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காத உள்ள உறுதியுடன் உங்களுடைய தாயகத்தை
எங்களுடைய தேசியத்தை, எங்களுடைய மக்களை அந்த நிலையில் பாதுகாத்து எதிர்காலத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த உண்மையைத்தான் நாங்கள் பேச இருக்கிறோம். இது ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்துல ட்ரம்ப் வந்து எவ்வளவுதான் அவர் பேசுற பேச்சுகள்லாம் மிக மோசமாக இருக்குது. ஆனா அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னால், அமெரிக்கா வந்து மிகப்பெரிய படுகடனுக்குள்ள போயிட்டுது, அமெரிக்கால உற்பத்தி சரிஞ்சு கொண்டே போயிட்டுது. அப்படியான ஒரு சூழல் வந்து நான் என்னத்தை என்றாலும் செய்து நான் இந்த அமெரிக்காவை பெரிய அமெரிக்காக மாற்ற வேண்டும், இதான அவற்றை நோக்கம். அது அமெரிக்கா சார்பாக பார்க்கின்ற பொழுது அது தவறில்லை. இங்குதான் அந்த பிரச்சனை இருக்கிறது. அமெரிக்கா சார்பாக பார்க்கின்ற பொழுது அவர் அந்த அந்த கேமை தான் பிளே பண்ணி கொண்டிருக்கிறார். அவற்றை பிரச்சனை அதுதான், அமெரிக்காவை பெரிய அமெரிக்காவை மாற்றுவது. ஆனா அவர் அதற்காக வேண்டி அனைத்து சட்டங்களையும் அனைத்து முறையில தூக்கி எறிகிற பிரச்சனை. நீங்கள் கூறுவது சரி மாஸ்டர். அதாவது மக்களோடு மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து மக்களுக்காக செயல்படும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு வடிவம் பெறும். அதைத்தான் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் ஈழத்தமிழர்களுக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. நீங்கள் விமர்சனங்களை முன்வையுங்கள், விமர்சனம் தேவை. அந்த விமர்சனம் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும். உங்களுடைய தன்னலங்களுக்காகவோ உங்களுக்கு வந்து ஒருத்தர் பழிவாங்குற தன்மை கொண்டதாகவோ ஒருவர் திருப்பியும் இந்த குரல் பலமுறை உங்களை சொல்லி இருக்கிறான். அதாவது வள்ளுவருடைய குரல், அதாவது பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு. தயவு செய்து பல்குழுவாக பிரியாதீர்கள். பல்குழுவாக பிரிய 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 பால் செய்யும் உட்பகை வரும் என்று எங்களுக்கு அடிவிட போறோம். எங்களுக்கு அடிக்கிறது அது பகையாத்தான் மாறும். பால் செய்யும் உட்பகை வரைக்கும் வேந்தலைக்கும் கொள்குறும்புன்னு சொல்லி எது நீதி என்று சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும். அப்படி வருகின்ற பொழுது நாடே இல்லாம இன்னைக்கு வந்து இந்த தன்மையை நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும், அது இயக்கமாக இருந்தாலும் சரி, அமைப்பாக இருந்தாலும் சரி, சங்கங்களாக இருந்தாலும் சரி, சிந்திச்சு பாருங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்று தொடங்கினதான் ஒவ்வொன்று. இன்றைக்கு அங்க நின்றவர்கள் தான் ஒவ்வொன்றையும் துண்டு துண்டாக பிரிச்சு கொண்டு போறார்கள். இதற்கு காரணம் என்னென்றால், திடீரென்று ஒரு எண்ணம் பெருகுது, நான் சொல்றதான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், எனக்கு எதிராக சொன்னால் அது அவர் எனக்கு பகமை, இப்படியான ஒரு மனநிலைக்குள்ள போறோம். இதுதான் இந்த அறியாமைன்றது. இந்த அறியாமை சொல்றது உண்மை. அந்த மனநிலை மாற வேண்டும். அந்த ஈழத்தமிழ் மக்கள் அந்த தியாகங்கள், அந்த அர்ப்பணிப்பு இவற்றை வீண் போகாமல் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய ஜூலை மாதத்தை மையம் வச்சுக்கொள்ளும். இந்த ஜூலை மாதம் தான் எங்களுக்கான உலக அங்கீகாரத்தை தந்த மாதம். இந்த மாதத்தை நாங்கள் திரும்பவும் வந்து இந்த மாதம் முழுக்க பயன்படுத்தி நாங்கள் திரும்பவும் வந்து எங்களுக்கு இருக்கிற எல்லா சிக்கல்களையும் கலைந்து ஒரு நேரான பாதையில பயணிக்கிறதுக்கான உறுதி எடுக்க வேணும். அந்த உறுதியான உங்களுடைய கூற்றோடு நாங்கள் இன்றைய உலக அரசியலும் நாமும் என்ற இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு உலக அரசியலும் நாமும் என்ற நிகழ்ச்சி நின்று உள்ளோம் என்று கூறிக்கொண்டு, அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு, தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃப்ரெட்மார் மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி கூறி தனாஞ்சன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி, வணக்கம்.